இன்றைய செய்தியாளர் சந்திப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்குறீங்க, இப்ப இந்த பாஜக அல்லது என்டிஏ அரசாங்கம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி. என்டிஏ அரசாங்கங்கிறது எந்த விதத்துலையும் சங்கடம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சங்கல்பம் ஆயிருச்சு. இந்த உறவு சங்கல்பமாகி தான் இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு. அதிமுக அரசாங்கம் தானே சார் இருக்க முடியும்? இல்லைங்க, என்டிஏல வந்து அதிமுக தான் முன்னிலைப்படுத்தி, அவர் தான் எங்களோட சாரதி, அவர் தான் முன்னிலைப்படுத்தி, அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியாச்சு. அவர் இபிஎஸ் அவர்கள் தான் முன்னெடுத்து நடத்துகிறாருங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை. இதில் டிபேட்டுக்கு ஒன்றும் இடமே கிடையாது. வி ஆர் வெரி கிளியர். இவர் சொன்ன மாதிரி, ஜவஹர் அலி சொன்ன மாதிரி, எங்கள் தலைவர்கள் அவ்வளோ பேர், அமித்ஷாஜியோ பியூஷ் கோயல்ஜியோ எல்லாருமே இபிஎஸ் தான் எங்களோட தலைவர், அவர் தான் முன்னெடுத்து செயல்படுத்துகிறோம், அவர் தான் சீஃப் மினிஸ்டர். ஒரு கூட்டணி அமைக்கும் போது யாரு முதலமைச்சர்னு சொல்ற இந்த இடமே இல்ல, முதலமைச்சர் சொல்றதுல தான் இந்த உதாரணமே சரியா இருக்கான்னு தெரியல. நான் புரிஞ்சுக்க கேட்கிறேன். சாரதியா பாஜக இருக்கலாம், நாங்க எடுத்துட்டு போறோம், அங்க யார் அந்த தேருக்கு சொந்தக்காரரோ அவரு திரு எடப்பாடி பழனிசாமி, அப்படிதானே அது சொல்ல முடியும். இல்ல, இதுல வந்து போருக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா கட்சியுமே, அது திமுகவா இருக்கட்டும் இல்ல இப்ப வந்து புது கட்சிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிக விமர்சனத்துக்கு உட்படுறது யாரை உட்படுத்துறாங்கன்னா திமுகவும் பாஜகவை தான் உட்படுத்துறாங்க. புது சின்ன கட்சிகளும் பாஜகவை தான் பாஜகவை தான் விமர்சனம் படுத்துறாங்க அதிகமா. என்டிஏ கூட்டணியோட போனதே தவறுதுன்னு புது கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்க. அதை என்டிஏ கூட்டணி இந்தியா முழுக்க ஆள்ற ஒரு அமைப்பான ஒரு கட்சி பாஜகவை இவங்களோட கூட்டணி போறதே தவறுங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் அது ஏற்பு இல்லையே, தமிழ்நாட்டில் ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறது வர எலெக்ஷன் 26 தானே சொல்லணும். இதுவரைக்குமான தேர்தல் முடிவுல சொல்றாங்க 24 இருக்காது. ஏன்னா இப்ப இருக்க எங்க வளர்ச்சி வந்து அதிகப்படியான வளர்ச்சியில தானே நாங்க இருக்கோம். காங்கிரஸை காட்டிலும் அதிகமான வளர்ச்சியில இருக்க ஒரு தமிழ்நாட்டுக்கு தேசிய கட்சி எதுன்னா அது பாஜக தானே. அதுல ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க எங்களோட கொடி தானே பறந்துகிட்டு இருக்கு இப்ப. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணி அமைச்சாச்சு, வலிமையான கூட்டணி, ஒரு நல்ல அனுபவசாலி, 4.5 ஆண்டுகள் வந்து ஒரு அற்புதமான அரசாங்கத்தை கொடுத்தவர் தலைமை தாங்கி நடத்துறாரு. நாங்கள் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட இப்போ வந்து அதிகப்படியான சீட்டில் நிற்க போகிறது யாரு? அதிமுக தானே நிற்க போகிறாங்க. அப்போ அவங்க தானே தலைமை தாங்குறேன்னு அர்த்தம் ஆகுது. இப்போ நாங்கள் கூட சீட்டு கேட்டு என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி நாங்கள் அதிகப்படியாக 100 சீட்டுக்கு மேலே நாங்கள் நின்னோம்னா நீங்கள் சொல்கிற நியாயமானது. நாங்கள் அப்படி நீங்க சொல்றது நியாயமானது. அதிமுக தான் அதிக இடத்துல போட்டியிடுது, அப்ப அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான், அப்ப அவங்க தானே தலைமை. அப்ப இந்த பாஜக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லும்போது முதல் விமர்சனமும் பதிலடியும் நீங்கள கொடுத்துருக்கணும். எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தெல்லாம் உருவாக்காதீங்க, நாங்க பாண்டிங்ல இருக்கோம், அதிமுக தான் எங்க தலைமை அப்படின்னு சொல்ல வேணாம். நேத்து ஒரு நேர்காணல்ல கூட எங்க மாநில தலைவர் நயினார் அவர்கள் வந்து அதை தெளிவுபட சொல்லியிருக்காரு. இதுல என்ன குழப்பம் இருக்கு? எங்க கட்சிக்குள்ள இருக்க அமைப்பிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய நிறைய விமர்சகர்களுக்கும் நேத்து கொடுத்த ஒரே பதில் என்னன்னா, இல்ல கூட்டணியை தானே விமர்சிக்கிறாரு. இல்ல, விஜயனுடைய விமர்சனம் கூட்டணிக்கான விமர்சனம் தானே. பாஜக மற்றும் பலர் அப்படின்னு நீங்க ஒரு என்டிஏ இங்க தமிழ்நாட்டில் இவர் தான் தலைவர், இவர் தான் அப்படின்னு அதிமுக தான் இருக்கும்போது அந்த கன்ஃபியூஷனை முதல்ல சரி பண்ண வேண்டியது நீங்க. கன்ஃபியூஷன் பண்றது இந்த மாதிரி வந்து டிபேட் செக்ஷன்ல தான் சார் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. இப்ப விஜய் சொல்றாரு, நாம சொல்லல சார், திமுக சொல்லுது. நான் வந்து விஜய் அவர்களை வந்து இப்ப ஒன்றும் அதிகமா பேசுறதுக்கு விரும்பல. ஏன்னா அவர் வந்து டெஃபினட்டா இன்னும் ஒரு ஊம்போ விட்டு வெளியே வராத ஒரு குழந்தை. அது இந்த எலெக்ஷனில் தான் வெளியே வரப்போகுது. அது பிரசவம் ஆகட்டும் சார். பிரசவமாகி அந்த குழந்தை இன்குபேட்டருக்கு போகாமல் வளரப்போதா? ஏன்னா இப்போ குறைஞ்ச காலம் அவர் நம்ம இபிஎஸ் சொன்ன மாதிரி ஒரு 72 நாள் இது இன்குபேட்டரில் இருந்த குழந்தை. வரதுக்கு முன்னாலே இந்த குழந்தை இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே. அது என்ன மீன் பண்ணுறீங்க? இன்குபேட்டர்னா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், முழுசாக 72 நாள் காணா போயிட்டார். 72 நாள் அவர் சொல்லிட்டார்ல, இபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார். 72 நாள் எங்கே போனீங்கன்னு கேட்டார்ல, அப்போ எங்கே இருந்தார்? இப்போ குழந்தை பிறந்து முழுசாக வரவே இல்லை. இது வரைக்கும் ஒரு அரசியல் குழந்தையா முழுசாக அவர் வரவே இல்லை. இன்ன வரைக்கும் வெளியவில்லை. பிரசவம் ஆகல, சுகப்பிரசவம் ஆகுமானே தெரியாது. இவர் வெற்றி வாய்ப்பை இழச்சு இப்போ 26 வந்து சுகப்பிரசவம் நடக்குமாங்கிறதும் தெரியாது. இப்படி ஒரு தமிழ்நாட்டில் விமர்சகர்கள்லாம் ஒருவேளை சொல்லுவாரு, அந்த இன்குபேட்டர் எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. டெல்லியில் இருக்கிற இன்குபேட்டரா, அங்கதான் வளருதா அது அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை,
இன்குபேட்டர் இருக்கு, நம்ம வேணும் தனி ரிசர்ச் பண்ணுவோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன தெளிவாக இருக்கோம்னா இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, எங்களோட என்டிஏ கூட்டணி. அது ஓகே சார். அவர் அதிமுக குறித்து விமர்சனம் பண்றாரா இல்லையா, நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து இப்படி ஒரு கமெண்ட் சொல்றது இப்போ அவருக்கு என்ன பதட்டம் வந்துச்சு, நீங்க அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவரோட நான் ஒரு விஜய் பதட்டத்தில் இருக்காரு, நான் சைக்காலஜியா சொல்றேன், நான் அரசியலை தாண்டி சொல்றேன். அவரோட சைக்காலஜி நீங்க என்ன சொன்னாலும் பாஜக தானே, அது எப்படி அரசியலை தாண்டி சொல்ல முடியும்? சரி, நீங்க அரசியலவே எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த இடத்துல அவருக்கு இப்போ என்ன ஒரு நிதானம் குறைஞ்சிக்கிட்டே வர்றாரு. என்ன நிதானம் குறைஞ்சிக்கிட்டே வர்றாருன்னா, அவர் ஒவ்வொரு தடவையும் அவர் அரசியல் மேடையாக அவருக்குள்ளே ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்லேயே வச்சு நடத்துகிற போது அந்த முகங்கள்லாம் நாங்கள் டிவியில் பார்க்குறோம். இவங்களால் அரசியல் பண்ண முடியுமாங்கிற ஒரு பயம் அவர்கிட்ட நிறைய வந்துருச்சு. இது நாள் வரைக்கும் அவர் வந்து அதிமுகவை சொல்லாதவர், தான் தான் திமுகவோட எதிர்ப்பதும் நான் தான் அவங்களை எதிர்த்து செயல்பட போகிறேன்னு சொன்னவர் இப்போ திடீர்னு என்ன ஆறாருன்னா அதிமுகவை விமர்சனம் பண்ணுற ஒரு பயம் வந்திருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பா பார்க்கிறார். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு பின்னால் நிற்கிற அந்த ஃப்ரேமை நீங்க காமிச்சிங்க, அது முழுக்கவே நல்ல வலிமையான அரசியல் தன்மையோட மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காண்டி இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த முகங்களா அது தெரியுது. ஆனா இவர்கிட்ட இருக்கவங்கள மக்கள் முகங்களா இருக்காங்களே ஒழிய மக்களுக்காக வாழ்ந்த முகங்களாங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு விஜய் இருக்காரு. மக்களா இருக்கலாம் இவரை சுத்தி, ஆனா மக்களுக்காண்ட வாழ்ந்த முகங்களா, வழி நடத்தக்கூடிய முகங்களா, வலிமையான முகங்களா அப்படிங்கிற இவர் ஒரு முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டே தன்னை முழு வலிமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் வலிமையான முகங்களோட இருக்கிற ஒரு கட்சியோட ஒரு அரசியல் அமைப்புல இருக்காருன்னா நீங்க சொல்றது அவர் வந்து இபிஎஸ் எதிர்த்து பேசலாம். ஒரு அவர் வந்து தனித்தே போட்டியிடவும் தயார் தானே சார் சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு வந்து தன் மீது இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ்ல தான் சார். இது எப்படி சார் ஒரு தனி ஒரு மனிதனோட கான்ஃபிடன்ஸ் வச்சு எப்படி சார் பண்ண முடியும்? ஒரு தனி மனிதன், அவர் தனி மனிதர் இல்லையா, இப்ப கட்சிக்கு தலைவர் ஆயிட்டார்ல. இல்ல இருக்கட்டும் சார், அவருக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்களுக்கு ஒரு தொண்டர்கள் இருக்காங்க, அமைப்பு இருக்கு சார். அவர் களம் காணாதவர் சார். ஒருத்தர் பார்க்காத வீரன் சார். இவர் போர் பார்க்காத வீரனை நம்பி எப்படி சார் வெற்றி? ஆனா அவரை நம்பி தானே சார் நீங்க எல்லாமும் அழைப்பு கொடுத்தீங்க, அதிமுக ஹிண்ட் கொடுத்தாங்க. அழைச்ச மாதிரி எங்களுக்கு பாஜகல இருந்து தனித்து நின்னா அவர் காணாம போயிடாரு, எங்களோட வரணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க. இவர் போய் அமித்ஷாஜியை பார்த்தாரா இல்ல அமித்ஷாஜி வந்து இவரை வந்து பார்த்தாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு சார், எல்லாமே சார். எல்லாருமே ஒரு விகிதாச்சாரத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன கட்சி ஒத்த தலைவர்களாக இருந்து ஒரு சின்ன கூட்டத்தை வச்சிருக்க ஒரு ஜாதி உணர்வுல இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை கூட அரசியல் கட்சிகள் போய் பார்க்கறது காலம் சார் அது. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே ஒரு வெற்றிக்கான ஓட்டு சார். ஒவ்வொரு ஓட்டையுமே மிஸ் பண்ண முடியாதுங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களோட ஞானத்துல இருக்கிற விஷயம் சார். இது ஞானத்தோட அந்த அடிப்படையில் அழைச்சிருக்கிறாங்க. இப்ப அவர் வரல இல்ல இல்ல, நீங்க தான் அழைக்கவே இல்லை. நீங்க இப்ப அழைச்சது தப்பு இல்ல சார். நாங்க ஒரு பாஜகவினுடைய அபிஷியல் அழைக்கல. அபிஷியல்னா அன்அபிஷியல் எப்படின்னு சொல்லுங்க. செய்தியாளர் சந்திப்புல சொல்லப்பட்டதுல அபிஷியலா அன்அபிஷியலா சார் இது வரைக்கும் நாங்க வந்து சார்ந்தோ எதிர்த்தோ விஜய் கிட்ட நாங்க வரவே இல்லை. ஏன் அவரை வந்து நாங்க இன்ன வரைக்கும் எடுத்துக்கலைன்னா ஆழம் தெரியாத குளத்துல கால் விடுறதுக்கு யாருமே ரெடி இல்லை. இது ஆழம் தெரியாத குளமா தான் இன்ன வரைக்கும் அவர் இருக்கார். அவர் நிறைய செயல்பட்டு திரு நயினார் நாகேந்திரனோ தமிழிசை அவர்களோ செய்தியாளர் சந்திப்புல சொல்றது அதிகாரப்பூர்வ அழைப்பா இல்ல அது என்ன புரிஞ்சுக்கணும்? வாங்கன்னு சொல்றது விஜய் வந்து வந்தா நல்லது, வருவதா அவருக்கு நல்லது, எல்லாரையும் எப்படி எதுவுமே இல்ல. நம்ம எப்படி சார் சொல்ல வந்து பிஃபோர் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னால எல்லா கட்சியோடயுமே நாங்க தொடர்பு அது கரெக்ட், அவ்வளவுதான் சிம்பிள். ஜவஹர் அலி ஒரு விஷயம் சொல்றாரு, அன்னைக்கு நாங்க வந்து புதுசா இருந்தாங்க, அவங்களுக்காக நாங்க வந்து கவலைப்பட்டோம், ஆனா இன்னைக்கு அவங்க தப்பா இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு, நாங்க கடுமையா எதிர்க்கிறோங்கிறாரு. ஆனா பாஜக சார் இப்பவும் சொல்றேன் சார், விஜய் மனமாற்றம் ஆகி ஒரு கணக்குக்கு வந்தார்னா எங்களோட கட்சியோட ஒப்பீனியனும் அதிமுகவோட ஒப்பீனியன் எங்க இருக்குன்னா திமுகவை அகற்றணுங்கிற ஒப்பீனியன்ல இருக்கிறதுனால எந்தவித கூட்டணி முயற்சிக்கும் எல்லா கட்சியுமே ரெடியா இருப்பாங்க. ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து செயல்படுறதுக்கு ஒரு வலிமையை தேடுறதுல எந்த தப்புமே கிடையாது சார். அப்படிதான் இது அதிமுக ஏற்குமான்னு எனக்கு தெரியல இந்த நிலைமையில. நயினார் அவர்களும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல காலகட்டம் வேற. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்ல சார். இப்ப என்ன கேள்வி திருப்ப வந்துருன்னா, பாஜக இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்ன்றீங்க, நீங்க சொல்லி பல விஷயங்கள் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்கன்னு இவரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாரு. அப்படி வைக்கிற நேரத்தில் நாங்க திருப்ப கூட இப்பவும் நேரம் இருக்கு, அதையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னா நேரடியா சண்டை போடுறாங்க சார் ரெண்டு பேரும். தாவேகாவுக்கும்
அதிமுகவுக்கு இடையில கடுமையான மோதல் போற நேரத்துல இப்ப கூட நேரம் இருக்குன்னு பாஜக சொன்னா அங்க அந்த கட்சிகளுடைய நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எவ்வளவு கடுமையான சண்டைகள் இருந்தது கூட மதுராந்தக மேடையில ஒன்னா பாத்துட்டீங்க. வியூகம் தான் முக்கியங்கிறீங்க. வியூகம் தான் முக்கியம். இங்க அரசியல்ல வியூகத்துல வெற்றி தான் முக்கியம். அந்த வெற்றியை நோக்கி தான் அமித்ஷாஜி போவாங்க. தந்தையாரையும் மகனையும் ஒன்னா ஒரு மேடையில ஏத்துனா அதுல ஒரு வியூகம் இருக்கலாம். இப்படி ரெண்டு நேரடி மோதல்ல கொண்டு வர முடியுமான்னு தெரியல. பேசலாம். பிரியன் சார்.